இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அபகிட்ட நான் தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணது உண்மைதான். ஆதி, காஃபி. பாரதி, ஒரு நிமிஷம். நேற்று நடந்த பிரச்சனையில நான் மனோ வீட்டை விட்டு அனுப்புனதுக்காக நீங்க ஃபீல் பண்றீங்களா? இல்ல ஆதி, நீங்க பண்ணது கரெக்ட் தான். உங்க இடத்துல யாரா இருந்தாலும் அதான் பண்ணிருப்பாங்க. ஏன், நான் கூட அதான் பண்ணிருப்பேன். பாரதி, மனோவை வெளியே அனுப்புனதுக்காக நீங்க ஃபீல் பண்றதுல எந்த தப்புமே இல்லை. ஆனா எனக்கு ஒரு விஷயம் உங்ககிட்ட கேட்கணும். இதுல வேற ஏதாவது பிரச்சனை இருக்கா? உங்களுக்கு அது தெரிஞ்சு அந்த விஷயம் எனக்கு தெரியாம இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு அதை என்கிட்ட சொல்லுங்க. என்ன பாரதி, எதுவுமே பேச மாட்டேறீங்க? அப்படிலாம் எதுவும் இல்ல ஆதி. இல்ல, எனக்கு ஒரு ஓரமா சின்னதா ஒரு கில்ட் இருந்துச்சு. இப்ப நீங்க சொன்னதை கேட்டதுக்கு அப்புறம் நான் பண்ணது கரெக்ட்னு எனக்கு தோணுது. உங்க பர்சனல் விஷயத்தை பத்தி கேட்கிறேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. உங்க ஹஸ்பண்டுக்கும் உங்களுக்கும் என்னதாங்க பிரச்சனை? இப்ப அவர் எங்க தான் இருக்காரு? நான் ஏற்கனவே உங்ககிட்ட இத பத்தி பேசினப்போ உங்களுக்கு பேச விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டீங்க. ஆனா இப்போ கேட்க வேண்டிய சூழ்நிலை. ஆதி, நான் அப்ப சொன்னதுதான் இப்பவும் சொல்றேன். முடிஞ்சு போன விஷயத்தை பத்தி பேசி என்ன நானே காயப்படுத்திக்க வேண்டாம்னு நினைக்கிறேன். பாரதி, உங்க ஃபீலிங்ஸ் என்னால புரிஞ்சுக்க முடியுது. பட் உங்களுக்கு 2 பசங்க இருக்காங்க. அவங்கள பத்தி யோசிச்சு பாத்தீங்களா? 2 பேரும் அப்பா இல்லாம கஷ்டப்படுறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். தமிழ் பேசுனதை கேட்டீங்கல்ல? எல்லாம் தெரிஞ்சும் நீங்க ஏன் இப்படி இருக்கீங்கன்னு எனக்கு புரியல. அதனாலதான் கேக்குறேன், எதுக்காக உங்க ஹஸ்பண்டை தள்ளி வச்சு பாக்குறீங்க? என்னதான் நடந்துச்சு? நான் எங்க தள்ளி வச்சு பாக்குறேன் ஆதி? நீங்க என் முன்னாடியே தான் நிக்கிறீங்க. பாரதி, நான் உங்ககிட்ட தாங்க கேக்குறேன். பதில் பேசாம அப்படியே பாத்துக்கிட்டு இருந்தா எப்படி? என்னதான் ஆச்சு? அது நடந்து இவ்வளவு வருஷம் ஆயிடுச்சு. இனிமே என்னால திரும்பி பார்க்க முடியாது. அவர் எங்க இருக்காரு, என்ன பண்ணிட்டு இருக்காரு, இப்படி அவரை பத்தின விஷயம் எதுவுமே எனக்கு தெரியாது. நான் தெரிஞ்சுக்கவும் விரும்பல. சரி பாரதி, உங்களுக்காக இல்ல, எனக்காக ப்ளீஸ் என் கூட கிளம்பி வாங்க. காஞ்சிபுரத்துக்கு போலாம். உங்க ஹஸ்பண்டை பத்தி தெரிஞ்சுக்கலாம். அதே, தயவு செஞ்சு இந்த விஷயத்தை இத்தோட விட்டுருங்க. இதெல்லாம் எனக்கு சரியா வரும்னு தோணல. நான் இவ்ளோ தூரம் சொன்னதுக்கு அப்புறமும் நீங்க எதுக்காக இப்படி பேசிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு புரியல ஆதி. ப்ளீஸ் ஆதி, நீங்க நல்லதுதான் நினைக்கிறீங்க, அது எனக்கு புரியுது. ஆனா எனக்கு பிடிக்கலன்னு சொன்னதுக்கு அப்புறமும் நீங்க திரும்ப திரும்ப அதை பத்தியே பேசுறதுல எந்த அர்த்தமும் இல்ல. பாரதி, நான் என்ன சொல்றேன்னா நீங்க ஆதி ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. உங்களை என் குழந்தைங்களுக்கு அப்பாவா இருக்கணும்னு சொல்லி நான் கேட்கல, நீங்களாதான் சொன்னீங்க. அதுல உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தா சொல்லுங்க. நான் இப்பவே என் குழந்தைங்க கிட்ட பேசி புரிய வச்சுக்கிறேன். பாரதி, அந்த மனப்பக்குவம் எனக்கு இருக்கு, அவங்களும் புரிஞ்சுப்பாங்க. பாரதி, நான் என்ன சொல்றேன்னு புரிஞ்சுக்காம எதோ பேசுறீங்க. போதும் ஆதி, இதுக்கப்புறம் இத பத்தி பேச வேண்டாம்.
உண்மையான காரணத்தை சொன்னா நீங்க வரமாட்டேன்னு சொல்லுவீங்க. இன்னைக்கு என்ன ஆனாலும் சரி, காஞ்சிபுரத்துக்கு போய் உங்க ஹஸ்பண்டை பத்தின டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்க தான் போறோம். முக்கியமான விஷயம் சொல்றாரு. கேட்டா என்னன்னு சொல்ல மாட்டேங்கிறாரே. இவர் என்ன யோசிக்கிறாருன்னே தெரியலையே. ஒருவேளை இவர் ச்சே, அப்படிலாம் இருக்காது. என்ன பாரதி? எங்க தான் போறோம்? அட போங்க பாரதி, எப்படியும் போனா தெரியதான் போகுது. வெயிட் பண்ணுங்க, இன்னொரு 1 hour தான். என்னது 1 hour? பின்ன பாரதி, இந்த டிராஃபிக்ல இங்க இருந்து பக்கத்து ஏரியாவுக்கு போறதுக்கே 1 hour ஆகும். நீங்க என்ன 1 hour ஷாக் ஆகுறீங்க? மித்ரா, உண்மையை சொல்லணும்னா நம்ம ஒவ்வொரு விஷயமும் பண்றப்பவும் எங்கேயோ மனசோட ஓரத்துல தப்பு பண்ற மாதிரி பயம்தான் இருக்கும். நேத்து சாமியார் சொன்னதை கேட்டதுல இருந்து எனக்கு பயம் அதிகமாயிடுச்சு மித்ரா. ஏய், இப்ப நீ பேசாம வர போறியா இல்லையா? நான் ஒன்னும் அந்த சாமியார் சொன்னதெல்லாம் நம்பிக்கிட்டு வரல. அப்படிலாம் எதுவும் இல்லைன்னு ப்ரூவ் பண்றதுக்காக மட்டும்தான் உன் கூட நான் இப்ப வந்துகிட்டு இருக்கேன். போற இடத்துல சொன்ன மாதிரி விஷயம் எதுவும் நடக்கலன்னு வைய, உன்னையும் அந்த சாமியாரையும் நான் கொன்றுவேன். என்ன மித்ரா, என்ன போய் கொல்லணும்னு பேசிட்டு இருக்க? ஆமாண்டி, உன்னை கொன்னுட்டு தான் மறுவேலை பார்க்க போறேன். சும்மா ஒரு பேச்சுக்கு கூட சொல்லக்கூடாதா? அந்த சாமியார் சொன்ன மாதிரி காஞ்சிபுரத்துல என்னதான் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். என்னது, அவனை வீட்டை விட்டு துரத்திட்டீங்களா? மித்ரா, இது செம்ம சான்ஸ். இந்த நாளுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். உங்க வீட்ல இருக்கப்போ என்னால அவனை எதுவுமே செய்ய முடியல. என்னடி சொல்ற? நம்ம ஆளுங்களை வச்சு பக்காவா ஒரு ஆக்சிடென்ட்ட பிளான் பண்ணி அவனை போட்டு தள்ளிடலாம். ஒரே கல்லுல 2 மாங்காய். அபியோட பிரச்சனையும் முடிஞ்சது, உண்மை தெரிஞ்சு நமக்கு பிரச்சனையா இருக்க அவன் கதையும் முடிஞ்சது.